ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை தான் நாம் வாசித்தோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த கோரேசை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்திலே கோரேசை குறித்து, அவன் யாராம்? என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் என்ன பண்ணுவான்? செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் புறஜாதியிலிருந்து. எப்போ? அவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை பலப்படுத்தி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவன் எதையெல்லாம் செய்வான் என்கிறதையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருந்த கோரேசுக்கு ஆண்டவர் 45ஆம் அதிகாரம் முதல் 4-5 வசனங்களிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாத்திரமல்ல, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன்? செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் கோரேசுக்கு வாக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான காரியத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் கோரேசுக்கு வாக்கு கொடுத்துட்டார். என்ன பண்ணுவேன்? ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். மாத்திரமல்ல, ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். தானியேலின் புத்தகத்திலே இந்த வாக்கு நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் வேதாமத்தை. தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். வாசிங்க 1 முதல் சில வசனங்கள் வாசிங்க. அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வழிபாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் பேரரசை நிறுவினான். 44 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் யெகோவா தேவனை பின்பற்றி வந்தான். ஆனால் அவனுக்கு பின் வந்ததான அவனுடைய சந்ததிகள் தரம் குறைந்தவர்களாய் இருந்தார்கள். தேவனை அவர்கள் மறந்த ஒரு காரியத்தையும் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் கடைசி அரசனாக இருந்தவன் பெயர் நெபுகாத்நேச்சர். இவன் மூத்த மகன் பெயர் தான் பெல்ஷாத்சார் என்கிற ஒரு ராஜா. இவர்கள் இருவரும் கூட்டாக ஆட்சி செய்த போதுதான் தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் சம்பவம் நடந்தது. இதுதான் சரித்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நெபுகாத்நேச்சர் வெளியூர் சென்றிருந்த போது பெல்ஷாத்சார் தன் பிரபுக்களோடும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் அவர்கள் சூழ்ந்திருக்க விருந்து செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக என்ன பண்ணானா? திராட்சரசம் குடித்தார். திராட்சரசம் குடித்தார். தேவனை அறியாத ஒரு காரியம், ஆண்டவரை விட்டு வழி விலக செய்கிற ஒரு காரியத்தை அவன் செய்தான். விருந்து பண்ணினது தவறல்ல. அந்த இடத்தில் நடந்த சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. சில வேளைகளில் நாம் ஆண்டவருக்குள் இருந்தாலும் ஆண்டவர் பிரியப்படாத சில கிரியைகளில் ஈடுபடுகிறோம். ஆண்டவர் பிரியப்படாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் ராஜாவாய் இருக்கிறான். பிரபுக்களே 1000 பேருக்கு விருந்து செய்கிறான். மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது அந்த 1000 பேருக்கு முன்பதாக ஒரு ராஜா, தகுதியுள்ளவன், நாட்டை ஆளுகிறவன், உயர்ந்த பதவியில் இருக்கிறவன்,
திராட்சரசம் குடித்தான், மதுபானம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பல நேரங்களிலே இந்த காரியம் நடந்தது. பல நேரங்களிலே ஆண்டவரை மறந்த ஒரு சம்பவம். பல நேரங்களிலே ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த காலை நேரத்தில் அவைகளை சரிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. திராட்சரசம் குடித்தான் எல்லாருக்கும் முன்பாக. அந்த வசனம் அழகா சொல்லுது. கடைசி அந்த 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது? 1000 பேருக்கு முன்பாக, தனியா போய் முடிச்சு 1000 பேருக்கு முன்பதாக ஒரு வஸ்திரம், ராஜ வஸ்திரம் தரித்த ஒரு ராஜா அவன் மதுபானம் குடித்தான் என்று பார்க்கிறோம். அடுத்து இருக்கிற வசனத்தில் வாசிக்கிறோம், பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 பேருக்கு முன்பாக மதுபானம் பண்ணினான், திராட்சரசம் குடித்தான். உள்ள போயிடுச்சு, தேவையில்லாத காரியம் உள்ள வந்துருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து சற்று விலகியாச்சு. வேதத்தை மறந்தாச்சு, கர்த்தரை மறந்தாச்சு, ஜபத்தை மறந்தாச்சு, சபையை மறந்தாச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்தாச்சு. கொஞ்சம் உலகம் வந்து எட்டி பார்க்குது. உள்ள நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ருசித்துக் கொண்டிருக்கையில், வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவன் ருசித்துக் கொண்டிருக்கையில் அது உள்ள இறங்க 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 அவனுக்குள்ள கிரிய ஆரம்பிச்சு. வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள்ல மதுபானம் என்ன பண்ணுமா? அமளி பண்ணும். மதுபானம் என்ன பண்ணுமா? அமளி பண்ணுன்னு சொல்லி இருக்கு நீதிமொழிகள்ல. வாசித்து பாருங்க. மதுபானம் பயந்துகிற உனக்கு ஐயோ அப்படின்னு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் செய்த காரியம், தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்ததான பனிமூட்டுகள், பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவும் பிரபுக்களும் அவன் மனைவிகளும் அவன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். உள்ள இறங்கணும்னு வேலை நடக்குது. ஆண்டவருக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு விரோதமான செய்கைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவதற்காக அவன் தன்னை ஒப்புவித்தான் அந்த இடத்துல. காரணம் என்ன தெரியுமா? உள்ள தேவையில்லாதது இறங்கிடுச்சு. உனக்குள்ள தேவையில்லாத காரியம் இறங்குவதற்கு இடம் கொடுக்காது. அவன் தகப்பன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தருடைய பனிமூட்டுகள், தேவாலயத்தின் பனிமூட்டுகள், பொன் வெள்ளி பாத்திரங்களிலே மதுபானம் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளை கொண்டு வருவதற்கு கட்டளையிட்டான். எவ்வளவு துணிகரம்! அந்த நேரங்களில் துணிகரம் வந்துடும். ஏன் தெரியுமா? உள்ள வேற ஆவி கிடக்கும், வேற ஆவி இருக்கும். நல்ல ஆவி இருந்துச்சுன்னா நல்ல செய்கைகள் வரும். கெட்ட ஆவி இருந்துச்சுன்னா என்னதான் வரும்? கெட்ட செய்கைகள் தான் வரும். தேவாலயத்தின் பாத்திரம் என்று நன்றாய் தெரியும். எவ்வளவோ பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவாலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தும்படி, அசுத்தம் பண்ணும்படிக்கு அவன் கட்டளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். கட்டளை கொடுத்துட்டார் ராஜா, அவைகளை கொண்டு வந்தார்கள். நன்றாய் கவனிங்கள். அவைகளில் ராஜாவும் பிரபுக்களும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். துணிகள். இவன் கெட்டது மட்டும் இல்லை, இவனை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கெட வைக்கிறான். நமக்குள்ள தேவையில்லாத காரியம் இறங்கிடுச்சுன்னா நாம கெடுவது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் கெடுத்துரும். அதுக்குதான் நிலைவரமான ஆவி என்னில் என்ன பண்ணும்? சிருஷ்டியும் ஆண்டவரே என்று பக்தன் கேட்கிறார். நிலைவரமான உங்க ஆவி எனக்கு தேவை. வேற ஆவி வந்துருச்சுன்னா இவனும் கெட்டு, பிரபுக்களை கெட வச்சு, மனைவிகளை கெட வச்சு, வைப்பாட்டிகளை கெட வச்சு, எல்லாரும் குடித்தார்கள் அந்த பாத்திரத்தில். துணிகரம் ஆண்டவருடைய பாத்திரத்தை அசுத்தம் பண்ணினார்கள், தீட்டுப்படுத்தினார்கள். கர்த்தருடைய தேவாலயத்தின் பாத்திரங்கள் என்று தெரிந்தும் அதில் எல்லாரும் குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள்
திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தார்கள். அப்படித்தான் ஆகும், அப்படித்தான் ஆகும். தேவையில்லாத காரியம் போயிடுச்சுன்னா அப்படியே கொண்டுட்டு போயிடுவான் உலகத்துக்கு. பொண்ணு வெள்ளி வெண்கலம் மரம் கல்லு, இந்த தேவர்களை அவர்கள் புகழ்ந்தார்கள், புகழ ஆரம்பித்தார்கள். சாட்சிதான், கட்சி தாவிட்டான், முழுவதுமா போயிட்டான், புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் வாசிக்கலாம். அந்த நேரத்தில் மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு கையுறுப்பு எழுதிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கையுறுப்பை ராஜா என்ன பண்ணலாம்? பார்த்தான். சாந்து பூசப்பட்ட அந்த சுவரிலே ஒரு கையுறுப்பு எழுதுவதை ராஜா கண்டான். அல்லேலூயா. மத்தவன் பார்த்தானோ இல்லையோ, யார் பார்த்தது? ராஜா பார்த்தான். அல்லேலூயா. நீ வழி விலகி போயிட்ட, உன்னை விட்டுட்டாருன்னு நினைக்காத. நீ ஆண்டவருக்கு விரோதமான செய்கைகளை செஞ்சுட்ட, உன்னை விட்டுருவாருன்னு நினைக்காத. உன் கண்ணு பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் எச்சரிக்கையை கொடுப்பார். கரங்களை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியம் அது. இத்தனை போதையிலும், இத்தனை குடிவெறியிலும், இத்தனை களிப்பாட்டத்திலும், கொண்டாட்டத்திலும், எல்லா காரியத்திலும் ராஜாவுடைய கண்கள் சாந்து பூசப்பட்ட அந்த சுவரிலே ஒரு கையுறுப்பு எழுதுவதை கண்டான். விலகி போயிடாது. யோனா விலகி போனான். யோனா என்ன பண்ணா? விலகி போனான். எங்க போச்சுன்னார் ஆண்டவர்? நினைவே எங்க போச்சுன்னார். எங்க போனாங்க? விட்டாரா? இவன் போய் படுத்துக்கிட்டான் அடித்தட்டுல. அடித்தட்டுல படுத்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இவன் தப்பி போகலாம் நினைச்சான். உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தால், சித்தம் வைத்திருந்தால், தீர்மானம் வைத்திருந்தால், உன்னை குறித்து ஒரு வரைபடத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னால், அப்படித்தான் கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. எங்க போனாலும் விட மாட்டார். கப்பலின் அடித்தட்டுல போனாலும் சரி, கடலின் ஆழத்திலே போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவர் பார்த்தார். எப்படி அவனை சரிப்படுத்தணுமோ அப்படி சரிப்படுத்தி மீன் வயிற்றுக்குள்ள உட்கார வச்சு ஜபம் பண்ண வச்சு போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் யோனாவை அடக ஆடப்பட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல சாந்து பூசப்பட்ட சுவரிலே கையுறுப்பு எழுதுவதை ராஜா கண்டான். வாசிக்க அடுத்து, ராஜாவுடைய முகம் வேறுபட்டது, நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிச்சான்? மோதி கொண்டது. இப்ப நிறைவேற்ற வார்த்தை ஒரு விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாக்களுடைய இடைக்கட்ட அவிழ்த்து கொடுப்பேன் வாக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த வாக்கு தத்தத்தை இவனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். கரங்களை வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நிறைவேற்றினார். இவன் குடித்து வெறித்திருக்கும் போதே, பெல்ஷாத்சார் குடித்து வெறித்திருக்கிற அந்த சமயத்திலேயே அவனுடைய முகம் வேறுபட்டது மாத்திரமல்ல, அவனுடைய நினைவு கூட என்ன பண்ணிச்சான்? அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிச்சு? மோதிக்கொண்டது. ஆண்டவரை விட்டு தூர போக 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 இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். முகம் வேறுபட்டுரும். கர்த்தருக்குள்ள இருந்த முகம் சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? நல்ல ஜெபம் பண்ணோம், நல்ல வேதம் வாசித்தோம், எல்லாரோட அன்பா இருந்தோம், எல்லாரோட ஐக்கியமா இருந்தோம், எல்லாரோட நல்ல உறவுல இருந்தோம். நம்மளுடைய ஆவி நல்லா இருக்குதுன்னா நம்முடைய முகம் கலையா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூர போயிட்டீங்கன்னா முகம் வேறுபட்டுரும். இவருடைய முகம் வேறுபட்டது. முகநாடி வேறுபட்டுச்சு. வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். முகநாடி என்ன பண்ணும்? வேறுபட்ட சம்பவங்கள் எல்லாம் வாசிக்க முடியும். முகநாடி வேறுபட்டா அது ஒரு பிரசங்கமா போயிடும். இவருடைய முகநாடி வேறுபட்டது. அந்த கையை
கையுறுப்பு எடுத்ததை பார்த்த உடனே இவனுடைய முக நாடி வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் கூட அவனை கலங்க பண்ணினது. நினைவு கலங்க பண்ணும். நான் எப்படி இருந்தவன், மதுபானம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கர்த்தருடைய தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின அந்த நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. கலங்க பண்ணினது மாத்திரமல்ல, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் என்ன பண்ணுச்சு? தளர்ந்து போனது. தளர்ந்து போனது. ஆண்டவர் சொன்னார், இடுப்பின் கட்டுகள், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் என்ன பண்ண அவிழ்த்து கொடுப்பேன் சொல்ற அந்த வாக்கு இந்த இடத்துல தானியேலின் புத்தகத்துல நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணிச்சா? மோதி கொண்டது. அடுத்து நடந்த சம்பவத்தை வாசிங்க. உரத்த சத்தம் விட்டு கத்துறான். அவனால தாங்க முடியல. உரத்த சத்தம் விட்டு ஜோசியரையும் கல்தையரையும் குறி சொல்லுகிறேன் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான் என்று சொன்னார். அவனுக்கு வெடுக்கல. கையுறுப்பு எழுதின காரியம், அந்த அர்த்தம் அவனுக்கு தேவைப்பட்டது. அவை உரத்த சத்தமாய் கத்தி அவன் சொல்கிற ஜோசியரை கூப்பிடுறான். அங்க இருக்கிற கல்தையரை குறி சொல்ற ஆட்கள் எல்லாம் கூட்டு இதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணும்? ரத்தாம்பரம் தரிக்கப்பட்டு கழுத்திலே பொற் சரப்பணிகள் எல்லாம் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியா என்ன பண்ணுவான்? இருப்பான். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை நான் கொடுப்பேன். எனக்கு அர்த்தத்தை மட்டும் ஒருத்தர் சொல்லணும். அல்லேலூயா. அர்த்தத்தை மட்டும் ஒருத்தர் சொல்லணும். அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அர்த்தம் கூட தெரியாத போயிடுச்சு. எழுதின அந்த கையுறுப்பின் அர்த்தம் கூட அவனுக்கு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இல்லை. தேவ ஆவி அவனுக்குள்ள இல்லாமல் போயிற்று. மதுபானம் உள்ள இறங்கினவுடனே அவனுடைய வாழ்க்கையின் தரம் குன்றி போயிற்று. அவனுக்கு அர்த்தம் தெரியல. அதற்காக ஒரு நபரை அவன் அழைத்து வரும்படி சொன்னான். வாசிங்க அடுத்து. எல்லா ஞானிகளும் வந்துட்டாங்க. பாருங்க, ராஜாவினுடைய ஞானிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஆனாலும் அத்தனை ஞானிகளாலும் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. அவங்களால முடியல. அந்த அர்த்தத்தை தெரிவிக்க ஞானிகளால கூட முடியல. அப்பொழுது அவன் கலங்கினான். அவன் முகம் வேறுபட்டது. எல்லாரும் திளைச்சு நிற்கிறான். விருந்துக்கு போன அத்தனை பிரபுக்கள் 1000 பேரும் திகைத்து நிற்கிற ஒரு சம்பவம். பெரிய கலக்கம், பெரிய திகைப்பு அந்த இடத்துல உண்டானது. ராஜாவும் ராஜாத்தி கேள்விப்பட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனுஷனை உயர்த்துறதற்காக ராஜாத்தியா இருந்தாலும் அவளுக்கு கர்த்தர் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ சாதாரண ஆள் நினைக்காத. நீ கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை. அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை மறந்திருக்கும். கர்த்தர் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நாள் கர்த்தர் உன்னை மறந்து போகிற தெய்வம் அல்ல. உன்னை உயர்த்தணும், உன்னை மேன்மைப்படுத்தணும், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ராஜாத்திக்கு கூட ஞாபக சக்தியை கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா.